நம்ம ஃபாலோவர் கேட்ட ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினுக்கு இன்றைக்கி ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட்டு சிக்காகாமல் 2 ஸ்டாண்டாக எப்படி எடுக்கிறது? இதுக்கு 3 ஈஸி வே இருக்குது. மெத்தட் 1. சில்க் த்ரெட்டை நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த நூல்கண்ணிலேருந்து அன்வைன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அன்வைன் பண்ண பிளேஸ் போதும் நீங்கள் நிப்பாட்டின இடத்துல நாட் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 நாட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் நீங்கள் அன்வைன் பண்ண ஸ்டாண்டாக இருக்கும். இன்னொரு ஸ்டாண்ட் உங்களோட அந்த கண்டுலேருந்தே வரும், அந்த நூல் கண்டுலேருந்தே வரும். ஸோ இது டபுள் ஸ்டாண்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த சிக்கும் வராது. மெத்தட் 2. சேம் கலர் சில்க் த்ரெட்டை 2 கண்டாக வாங்கிக்கோங்க. இப்போ என்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் சேம் கலரே 2 வாங்கிக்கோங்க. 2ஐயும் தனித்தனி பவுலில் வச்சுக்கோங்க. 2 த்ரெட்டில் இருந்தும் ஒரு ஸ்டாண்டை எடுத்து நாட் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக டபுள் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணலாம். வெரி ஈஸி டு யூஸ். ஆனால் நீங்கள் 2 சேம் கலர் த்ரெட்டே வாங்கணும். மெத்தட் 3. இதை தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சில்க் த்ரெட்டை பாபினில் வைன் பண்ணி வச்சுக்குவேன். மெயின் சில்க் த்ரெட் கண்ட ஒரு பவுல்லையும் பாபினில் வைன் பண்ண த்ரெட்டை இன்னொரு பவுல்லையும் போட்டுக்குவேன். 2 பவுல்லேருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் த்ரெட்டு கொஞ்சம் கூட சிக்காகாமல் ஸ்மூத்தாக வரும். சேம் கலர் த்ரெட்டை 2 வாங்கி வைக்க அவசியம் இல்லை. இதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன சிம்பிள் விஷயத்துலேருந்து ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், இப்போ டீட்டெயிலாக ப்ரோ லெவல் வரையும் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கானது தான். ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸிங் கேல்குலேட்டர் அண்ட் ஆர்டர் ஃபார்ம் ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு இந்த வீக்கெண்ட் வரையும் மட்டும்தான் தரப்போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். உடனே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.